தாசா கவுன்சிலிங் என்றால் என்ன? அதில் யார் யார் பங்கு பெற முடியும்? அது எதற்காக? தாசா கவுன்சிலிங். அதாவது தாசா கவுன்சிலிங்ன்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில இன்ஜினியரிங் படிக்கணும்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டி மூலயமா கவுன்சிலிங் நடத்தி நம்முடைய மாணவர்களை பொறியியல் கல்லூரிகள் சேர்க்கலாம். இந்திய அளவில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்களில், அதாவது முக்கியமான நிறுவனங்கள் என்ஐடி, விஐடி, என்ஐடி, ஐஐடி, ட்ரிபிள் ஐடி, இந்த மாதிரி நிறுவனங்களில் ஜோசா கவுன்சிலிங் மூலிமா சேர்க்குறாங்க. இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி, என்ஐடி, அப்புறம் ட்ரிபிள் ஐடி, இந்த மாதிரியான நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் டைரெக்டாக அங்கேருந்து வந்து இங்கே சேரணும் அப்படின்னா, அந்த வெளிநாட்டு மாணவர்களுக்காக, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக அல்லது வெளிநாட்டு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கவுன்சிலிங் தான் இந்த தாசா கவுன்சிலிங். டைரக்ட் அட்மிஷன் ஃபார் டைரக்ட் அப்ராட் ஸ்டூடெண்ட் அட்மிஷன், அது டாசா, டிஏஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிறது.